வணக்கம். இது சமூகம் மீடியாவின் இன்றைய உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். வளைகுடாவில் போர் முழக்கம். கட்டாரில் ஈரானுடன் பேச்சுவார்த்தை அறிவித்தார் ட்ரம்ப். அமெரிக்கர்களை சந்திக்க மாட்டோம் என்று ஈரான் பிடிவாதம். ஒடேஷாவில் புதினின் அசுர கோபம். உக்ரைன் மீது 20க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் பாய்ந்து கொடூர தாக்குதல். 23 மாடி கட்டடம் தரைமட்டம். அமைதி ஒப்பந்தம் காற்றில் பறந்தது. தெற்கு லெபனானில் கந்தாரா, டெய்ர், சிரியான் நகரங்கள் மீது இஸ்ரேல் மீண்டும் அசுர தாக்குதல். தேசிய ஒற்றுமை அரசு என்ற புதிய அஸ்திரத்தை கையில் எடுத்த நெதன்யாகு. உலகை உலுக்கு நெருப்பு வளையம். வெனிசுலா முதல் ஜப்பான் வரையில் தொடர் அசுர நடுக்கங்கள். 70 லட்சம் மக்கள் தவிக்கும் கொடூர பின்னணி. இனி விரிவான செய்திகள். வளைகுடா பகுதியில் அமெரிக்கா மற்றும் ஈரானிய படைகளுக்கிடையே நேரடி ஏவுகணை தாக்குதல்கள் நடந்து வரும் நிலையிலும் ராஜேந்திர உறவுகள் இன்னும் முறிந்துவிடவில்லை என்பதை உணர்த்தும் வகையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு இன்று கட்டார் தலைநகர் டோஹாவில் இடம்பெறும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகள் எதுவும் இந்த வாரம் திட்டமிடப்படவில்லை என்று ஈரானிய உயர்மட்ட அதிகாரி கூறிய 2 மணி நேரத்திற்குள் ட்ரம்ப் தன்னுடைய சோஷியல் தளத்தில் ஈரான் ஒரு சந்திப்பை கோரியுள்ளது, அது நாளை டோஹாவில் இடம்பெறும் என்று பதிவிட்டு உலகரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே இந்த வாரம் திட்டமிடப்பட்டுள்ள உயர்மட்ட கூட்டத்தின் முக்கிய அம்சங்களாக ட்ரம்பின் மருமகன் ஜாரட் குஷ்னர் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான சிறப்பு தூதர் ஸ்ரீ விட்கேப் ஆகியோர் டோஹாவில் அமெரிக்க பேச்சுவார்த்தை குழுவை வழிநடத்துவார்கள் என்று வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். ஒப்பந்த அமலாக்கத்தை கண்காணிக்க தாங்களும் டோஹாவுக்கு தூதுக்குழுவை அனுப்புவதாக ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளது. ஆனால் அமெரிக்க பிரதிநிதிகளை தங்களது அதிகாரிகள் நேருக்கு நேர் சந்திக்க மாட்டார்கள் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இந்த மாத தொடக்கத்தில் 2 நாடுகளும் எட்டிய 14 அம்சங்கள் கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக தெஹ்ரானின் அணுசக்தி திட்டம் குறித்து 60 நாள் பேச்சுவார்த்தை காலம் தற்போது தொடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த ராஜேந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னணியில் களத்தில் இரு நாடுகளும் மிக கொடூரமாக ராணுவ மோதல்களில் ஈடுபட்டு வருகின்றன. சுவிட்சர்லாந்தில் அமெரிக்கா, ஈரான், பாகிஸ்தான் மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளுக்கிடையே நாட்கர கூட்டம் நடத்தப்பட்டு முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் உருவாக்கப்பட்டது. ஈரான் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு வெளியே உள்ள சர்வதேச நீர்வழி பாதைகளை நிராகரித்து ஹார்மோஸ் ஜலசந்தியை முற்றுகையிட்டதுடன் வர்த்தக கப்பல்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியது. நீர்வழி பாதைக்கு அருகில் உள்ள ஈரான் நிலைகள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்திய பின்னணியில் இதற்கு பழிவாங்கலாக பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ஹாமிகேஸ் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியது. இந்த ராணுவ மோதல்களுக்கு மத்தியிலும் ஈரானின் எரிசக்தி பொருட்கள் மீதான தடைகளை அமெரிக்கா தளர்த்தியதால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விநியோகம் அதிகரித்து அமெரிக்காவின் பெட்ரோல் விலை அதிரடியாக வீழ்ச்சியடைந்துள்ளது. எரிவாயு விலை வேகமாக குறைந்து வருகின்ற பின்னணியில் சில்லறை விற்பனை மட்டத்தில் நடக்கின்ற முறைகேடுகளை உடனடியாக புகார் அளிக்கவும் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவில் கடந்த மே மாதத்தில் உச்சகட்டமாக $4.56 இருந்த ஒரு கேலன் பெட்ரோலின் சராசரி விலை தற்போது $3.86 குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா, ஈரான் இடையே ராஜேந்திர பேச்சுவார்த்தைகள் பதற்றத்தை ஏற்படுத்தி வரும் இதே வேளையில் மறுபுறம் ஐரோப்பாவின் உக்ரைன் போர் முனையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தன்னுடைய கொடூரமான வான்வழி தாக்குதலை மீண்டும் ஒடேசா நகரின் மீது கட்டவிழ்த்துவிட்டுள்ளார். உக்ரைனின் மிக மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுக நகரமான ஒடேசாவை முடக்கும் நோக்கில் ரஷ்ய ராணுவம் நடத்திய அசுர ஆளில்லா விமான தாக்குதலில் குழந்தைகள் உட்பட பல பொதுமக்கள் கொடூரமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவே சர்வதேச ஊடகங்கள் அவசர தகவல் வெளியிட்டுள்ளது. உக்ரைன் வான் பாதுகாப்பு படைகளின் எதிர்ப்பையும் மீறி ரஷ்ய படைகள் ஒடேசா நகருக்குள் நடத்தியுள்ள கொடூர தாக்குதல்களின் கள நிலவரங்களின் அடிப்படையில் ரஷ்ய ராணுவம் ஏவிய 20க்கும் மேற்பட்ட அதிவீரிய ஆளில்லா விமானங்கள் ஒடேசாவின் முக்கிய பொது உள்கட்டமைப்புகள் மற்றும் மக்கள் அடர்த்தி மிகுந்த குடியிருப்புகளை இலக்காக கொண்டு பாய்ந்தன. இதில் குறைந்தது 10க்கும் மேற்பட்ட ஹாமிகேஸ் ஆளில்லா விமானங்கள் இலக்குகளை துல்லியமாக தாக்கின. இதன் கொடூர தாக்கத்தால் அங்கிருந்த 23 மாடிகளை கொண்ட பிரம்மாண்டமான அடுக்குமாடி கட்டடம் மற்றும் பிற குடியிருப்பு வளாகங்கள் கடுமையாக சேதங்களுக்கு உள்ளாகி இடிந்து விழுந்தன. முன்னதாக கடந்த ஏப்ரல் 27 அன்று ஒடேசா மீது ரஷ்யா நடத்திய இதே போன்ற ஒரு பெரிய ஆளில்லா விமான தாக்குதலில் 2 பெண்கள் கொல்லப்பட்டு மற்றும் குழந்தைகள் உட்பட 14 பேர் கடுமையான காயங்களுக்கு உட்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வளைகுடாவில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் கடந்த வாரம் இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே வரலாற்று சிறப்புமிக்க கட்டமைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உலக நாடுகள் நிம்மதி பெருமூச்சு விட்டிருந்த நிலையில் அந்த உடன்படிக்கையை முற்றிலும் தகர்க்கும் வகையில் எல்லையில் மீண்டும் போர் வெடித்துள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த 2 முக்கிய நகரங்களை குறிவைத்து இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் இன்று அதிகாலை அதிரடி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக லெபனான் அரசு ஊடகங்கள் அவசர செய்தி வெளியிட்டுள்ளன. லெபனான் தேசிய செய்தி முகமை வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ தகவல்களின்படி
அறிக்கையின்படி இந்த தாக்குதல்களின் கள நிலவரங்களில் தெற்கு லெபனானின் எல்லையோர பிராந்தியங்களான காந்தாரா மற்றும் டெய்ர் ஷெரியான் ஆகிய 2 நகரங்களுக்கும் இடைப்பட்ட இடைவெளி பகுதியை குறிவைத்து இஸ்ரேலிய படைகள் இந்த அசுர தாக்குதலை நடத்தின. நபாத்தியா மற்றும் மெய்டூன் பகுதிகளில் உள்ள ஹிஸ்புல்லாவின் 3 பிரதான தலைமையகங்கள் மீது இஸ்ரேல் வான்படை நடத்திய வான்வழி தாக்குதல்களை இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். அதன் தொடர்ச்சியாக தற்போது காந்தாரா பகுதியிலும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது கடந்த வாரம் எட்டப்பட்ட போர் நிறுத்த உடன்படிக்கையை இரு நாடுகளும் முழுமையாக கைவிட்டுள்ளதை காட்டுகின்றது. தெற்கு லெபனான் மற்றும் ஹோர்மோஸ் ஜலசந்தியில் ஏவுகணை தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள சூழலில் இஸ்ரேலிய அரசியல் ஒரு பெரும் பூகம்பம் வெடித்துள்ளது. உள்நாட்டு பிளவுகள் மற்றும் சரிந்து வருகின்ற மக்கள் செல்வாக்கிற்கு மத்தியில் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு வரவிருக்கும் பொதுத் தேர்தலுக்கு பிறகு ஒரு பரந்த தேசிய ஒற்றுமை அரசாங்கத்தை அமைக்கப் போவதாக அதிரடியாக அறிவித்துள்ளார். இஸ்ரேல் வரலாற்றில் மிக தீவிர வலதுசாரி மற்றும் தீவிர பழமைவாத கட்சிகளின் ஆதரவோடு தற்போது ஆட்சி நடத்தி வருகின்ற நெதன்யாகு திடீரென்று தனது சித்தாந்த பாதையை மாற்றி எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருப்பது இஸ்ரேலிய அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொலைக்காட்சி வாயிலாக நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் தனது புதிய அரசாங்கத்தில் இணைய விரும்பும் கட்சிகள் ஏற்க வேண்டிய 5 அடிப்படை கொள்கைகளை பிரதமர் கோடிட்டு காட்டினார். இஸ்ரேல் என்பது ஜூத மக்களின் பிரத்யேக தேசிய நாடு. அனைத்து குடிமக்களின் தனிநபர் உரிமைகளும் முழுமையாக இங்கு மதிக்கப்படும். இஸ்ரேலின் பொருளாதாரத்தை உலகளாவிய தொழில்நுட்ப வல்லரசாக மாற்றுவதற்கான கட்டமைப்பு, எந்தவொரு வெளிநாட்டையும் சாராமல் இஸ்ரேல் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளும் ராணுவ சுதந்திரம், கடல் மற்றும் ஜோர்டான் நதி வரையில் பலஸ்தீனத்திற்கு என தனி நாடு உருவாக்கப்படுவதை முற்றிலும் நிராகரிப்பது என்ற கோட்பாடுகள் முன்வைக்கப்பட்டன. முன்னாள் ராணுவ தளபதி ஹேடி யஷன்காட் உட்பட பல முக்கிய எதிர்க்கட்சித் தலைவர்கள் நெதன்யாகுவின் இந்த அழைப்பை திட்டவட்டமாக நிராகரித்துள்ளதுடன் தேர்தலுக்கு முன்பு வாக்குகளை கவர்வதற்காக அவர் ஆடும் அரசியல் நாடகம் இது என்று சாடியுள்ளார். ஐரோப்பாவை காலநிலை மாற்றத்தின் அசுர வெப்ப அலையும் மறுபுறம் பூமியின் அடியாளத்தில் ஏற்பட்டுள்ள மிக ஆபத்தான புவித்தட்டு நகர்வுகளும் உலக நாடுகளை உச்சக்கட்டத்தில் தள்ளியுள்ளன. தென் அமெரிக்க நாடான வெனிசுலா முதல் ஆசியாவில் ஜப்பான் வரை பசிபிக் பெருங்கடலை சூழ்ந்துள்ள பசிபிக் நெருப்பு வலயம் முதன்மையில்லா அதிர்வு மண்டலம் தற்போது மிக தீவிரமாக வெடித்தெழுந்துள்ளமை உலக விஞ்ஞானிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தற்போது உலக வரைபடத்தில் நெருப்பு வலயத்தின் பிடியில் சிக்கி தவித்து வருகின்ற நாடுகள் மற்றும் அவற்றின் தற்போதைய பேரழிவு நிலவரங்களின்படி வெனிசுலா நாடு தற்போது 2 பேரழிவுகரமான அசுர இரட்டை நிலநடுக்கங்களின் பின்விளைவுகளால் நிலைகுலைந்து தத்தளித்து வருகின்றது. ஜராகுவாய் பிராந்தியத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் 70 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆசியாவில் கடந்த வாரம் பசிபிக் நெருப்பு வலயத்தின் ஆசிய எல்லையில் அமைந்துள்ள ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகள் அடுத்தடுத்து ஏற்பட்ட பெருநிலநடுக்கங்களால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதே வார இறுதியில் மத்திய அமெரிக்க நாடான நிகருவாவா சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டது. உலகில் ஏற்படுகிற நிலநடுக்கங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகளில் 90% அதிகமானவை இந்த ஒரே மண்டலத்தில் தான் நிகழ்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபையின் அவசர கூட்டுத்தரவுகளின்படி வெனிசுலாவில் மட்டும் இந்த இரட்டை நிலநடுக்க பேரழிவில் இதுவரையில் 1719 பொதுமக்கள் உயிரிழந்துள்ளார்கள் என்றும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்னும் இடிபாடுகளுக்குள் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சீனாவின் சிச்சுவான் நிலநடுக்கம், ஐரோப்பாவின் 105 ஆண்டுகால அசுர வெயில் மற்றும் வட இந்தியாவின் ஏசி வெடிப்பு தொடர் விபத்துக்களுக்கு மத்தியிலும் உலக நாடுகளின் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் தங்களது மீட்பு குழுக்களை தயார் நிலையில் வைக்குமாறு சர்வதேச புவியியல் கட்டமைப்பு அவசர எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இவை சமூக மீடியாவின் இன்றைய உலக செய்தி அறிக்கை. மீண்டும் மற்றொரு செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.